نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا ألم تروها صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف تقتتلون أنتم ويهود حتى يقول الحجر يا مسلم هذا يهودي تعال فاقتله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்திற்கு மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை வழங்குகின்றான். பொதுவாகவே மனிதனை அல்லாஹ் தஆலா சோதனை செய்வதற்காக வேண்டியும் அவனை இந்த உலகத்தில் அவன் அல்லாஹு தாலாவுக்கு எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதனை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா உலகத்தில் மனிதர்களை படைத்தான். இந்த மனிதர்களை படைத்து பல்வேறு விதமான சோதனைகள் அல்லாஹு தாலா உலகத்தில் வாழுகின்ற பொழுது வழங்குவான். குறிப்பாக நாம் சோதனைகளை பார்த்தோம் என்று சொன்னால், சோதனைகள் அனைத்து மனிதர்களும் பொதுவாக அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய ஒரு நிஅமத் என்றும் சொல்லலாம். நாம் நினைப்பது போன்று சோதனை என்பது நமக்கு கூட வரக்கூடிய ஒரு வேதனை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா சோதனைகளை முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு ஒரு அருளாக, அருட்கொடையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். குறிப்பாக இறைவன் தான் விரும்பிய நல்லடியார்களை அதிகமாக சோதிப்பான். தான் விரும்பிய நல்லடியார்கள் யாரை அல்லாஹு தஆலா அதிகமாக விரும்புகின்றானோ, அதிகமாக நேசிக்கின்றானோ அவர்களுக்கு அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான சோதனைகள். வரலாற்றினுடைய ஏடுகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களும் சோதனைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். மனித குலங்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள். காரணம், அல்லாஹ் தஆலா அவர்களை பாவத்தை விட்டு பாதுகாத்தவர்களாக, பாவமே செய்ய முடியாதவர்களாக, பல்வேறு விதமான நிஅமத்துகளை வழங்கியவர்களாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் நபிமார்களை படைத்திருக்கின்றார். அந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கினார். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கூட, அல்லாஹு தஆலா அவர்களை படைத்து விட்டு அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று கூறினார். நெருங்கக்கூடாது. அவருடைய ஈமான், அவருடைய இறையச்சம் எப்படி இருக்கின்றது என்பதனை சோதிப்பதற்காக நீங்கள் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியில் சிக்கி அந்த மரத்தின் அருகில் சென்று அந்த பழத்தை உண்டு விட்டார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உலகத்தில் அவர்களை அனுப்பி தௌபா செய்யுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் என்பதெல்லாம் மீதம் இருக்கக்கூடிய வரலாறு. அல்லாஹு தஆலா சோதனை செய்வார். இந்த சோதனை காலகட்டத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், இறைவனை நாம் எப்படி அணுகுகின்றோம், அவனுடன் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சோதிப்பார். அதே வரலாற்றினுடைய வழிநெடுக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பல்வேறு விதமான இன்னலுக்குள்ளாக்கினார்கள். அதுவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த சோதனை போன்று வேறு மனிதர்களுக்கு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவு அல்லாஹு தஆலா அதிகமான சோதனைகளை கொடுத்தார். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. முதுமையினுடைய இறுதியில் அல்லாஹு தஆலா குழந்தையை வழங்குகின்றான். கனவிலே அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளையும் விடுகின்றான். எல்லா கட்டளையும் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய துணிச்சலோடு செய்தார்கள். ஆள் இல்லாத பாலைவனத்தில் பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டு சென்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. அதே போன்று ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருவிழாவிற்காக வெளியிலே சென்று விட்டார்கள்.
நோயாளி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரிலே தங்கிவிட அங்கிருந்த அனைத்து சிலைகளையும் உடைத்தார்கள். உடைத்துவிட்டு கோடாரியை பெரிய சிலையினுடைய கழுத்திலே தொங்க விட்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் திரும்பி வந்து கேட்டார்கள், இந்த சிலைகள் எல்லாம் உடைத்தது யார்? நீ மட்டும்தான் இந்த ஊரில் இருந்தாய், உன்னை தவிர இந்த ஊரில் யாருமே கிடையாது, நீதான் இந்த சிலைகள் எல்லாம் உடைத்திருப்பாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தேகப்பட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உடைத்தார்கள் என்று அவர்களே முடிவு செய்துவிட்டு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுவதற்கு முனைப்படுகின்றார்கள். அப்பொழுது கூட அல்லாஹு தாலாவுடைய அந்த சோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹு தாலா என்னை படைத்தான், அவன் தான் என்னை உருவாக்கினான், அவன் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த மன நம்பிக்கை, மன உறுதி, ஈமானோடு இருந்தார்கள். இந்த சோதனை காலகட்டங்களில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக நபிமார்களுடைய வரலாறை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கினான். அவர்களையும் அல்லாஹ் தஆலா சோதனையை விட்டு வைக்கவில்லை. பல்வேறு விதமான சோதனை, தாயிஃப் நகரத்தினுடைய சம்பவங்களை நாம் கேள்விப்படுகின்றோம். தாவத்து பணி செய்வதற்காக செல்லுகின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கல்லெறிந்து பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கின்றார்கள். அந்த சோதனையில் மனம் துவண்டு விடாமல் அல்லாஹ் தஆலாவை நம்பினார்கள். பிறந்த எல்லா குழந்தைகளும் இறந்து விடவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர பிறந்த அனைத்து குழந்தையும் இறந்து விட்டது. ஒருவருடைய குழந்தை இறந்து விட்டால் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இது போன்ற சோதனை, உம்மத்தார்கள் மூலமாக சோதனை, அங்கிருந்த யகூதிகள் காஃபிர்கள் மூலமாக, முஷ்ரிக்கீன்கள் மூலமாக பல்வேறு விதமான சோதனைகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அதுபோன்றுதான் நாம் வாழக்கூடிய இன்றைய உலகில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு, மனிதர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார். கடந்த 22 மாதங்களாக காசாவில் இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். பல்வேறு விதமான சோதனைகள், நபிமார்கள் வாழ்ந்த அந்த பூமி, நபிமார்களுடைய அந்த பூமியில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சோதனைகளை தருகின்றான், யூதர்கள் எது போன்ற அட்டூழியங்கள் எல்லாம் செய்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, முஃமின்களை இனப்படுகொலை செய்கின்றார்கள் என்பதனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். யூதர்கள் சாதாரணவர்கள் அல்ல, மிகவும் மனிதருள் மிருகம் என்று கூறலாம். யூதர்களை நாம் குறிப்பிட்டோம் என்று சொன்னால் மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டு இன்றளவிலும் யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள், எப்படியெல்லாம் யூதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும் என்று நாம் ஒரு வரலாற்றினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இன்றளவிலும் யூதர்களுடைய அந்த அட்டுழியங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், அதை படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள். மதீனாவிற்கு செல்லுகின்ற பொழுது ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினையாக, ஹிஜ்ரத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக அங்கிருந்த யூதர்களையும் அவுஸ் ஹஜ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 அரபு கோத்திரங்களையும் இணைத்து அனைவரையும் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், யாரும் மத பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, நமக்குள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நாமே அதை தீர்த்து கொள்ள வேண்டும், எதிரிகள் நம்மை எதிர்க்க வந்தால் அவர்களை நாம் அடித்து விரட்ட வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு ஒப்பந்தங்களை யூதர்களோடு இணைந்து 3 விதமான யூத குழுக்கள் இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில். முதலாவதாக பனு குனைகா என்று சொல்லப்படக்கூடிய, பனு கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத கூட்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்ததை மீறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் வெற்றிக்கு பிறகு, பத்ர் போர்க்களம் ஒரு நீண்ட துயரமான சம்பவம், பல்வேறு விதமான எதிரிகள் சூழ்ந்திருக்க இஸ்லாமியர்களுடைய படை மிகவும் குறைவான சஹாபாக்கள். நாம் வரலாற்றினுடைய வழிகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 315 சஹாபாக்கள் மட்டுமே. எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றார்கள். 315 நபர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை எதிர்க்க முடியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இறங்கியது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பினார். மலக்குமார்கள் அந்த போர்க்களத்தில் நின்று வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இந்த வெற்றியை சகிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் பனு கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார்களுடைய யூதர்கள் என்ன சூழ்ச்சிகள் செய்தார்கள் என்று சொன்னால், கடை தெருவிலே ஒரு பெண்மணியை இழுத்து வந்து அந்த பெண்மணியை மானபங்கம் செய்தார்கள். அவர்களுடைய ஆடையெல்லாம் கலைத்து மானபங்கம் செய்தார்கள்.
இதை தட்டி கேட்ட ஒரு இளைஞரையும் அவர்கள் படுகொலை செய்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய உயிர்களுக்கும் உரிமைகளுக்கும் எந்த ஒரு இடர்பாடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தை மீறியதன் காரணமாக பனு கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூத கூட்டத்தை மதீனாவிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தி வெளியேற்றுகின்றார்கள். அடுத்ததாக இரண்டாவது யூத கூட்டத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதர்களுடைய ஒரு குழு, ஒரு கோத்திரம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து நுழைந்த போது ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். மனித உயிர்களுக்கும் உரிமைகளுக்கும் எந்த ஒரு இடர்பாடும் வந்துவிடக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையோடும் உறவினர்களாக நாம் ஒவ்வொருவரும் சமூக ஒற்றுமை பேணி வாழ வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்களாக உஹது போர் நடைபெற்றது. உஹது போருக்கு பின் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்து பல்வேறு விதமான கடன் தேவைக்கு நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்றது. யூதர்களிடம் கடன் கேட்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடனுடைய தேவை, அன்றிருந்து போருக்காக பல்வேறு விதமான தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் உபகரணங்கள் எல்லாம் வாங்க வேண்டும். அதற்காக செலவு செய்தார்கள். செலவு செய்து கையில் இருக்கக்கூடிய காசு பத்தல். யூதர்களிடம் கடன் கேட்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவது போன்று ஒப்புக்கொண்டு, நாங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒரு குறிப்பிட்ட பணத்தை, குறிப்பிட்ட நிதியை நாங்கள் தருகின்றோம் என்று ஒப்பந்தம் செய்துவிட்டு, பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக பின்னால் இருந்து அவர்கள் வேலை செய்திருக்கின்றனர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் வருகின்ற பொழுது, ஒரு இடத்திலே வருகின்ற பொழுது, ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை, ஒரு பாறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உருட்டி விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்தாக்க வேண்டும், அவர்களை மரணிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய முயற்சி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாவின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்து விட்டார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பனு குறைலா என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது யூத கூட்டம். யூதர்களுடைய அந்த 3 கூட்டத்தில் மிகவும் கொடியவர்கள் இவர்கள் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் போருக்காக பல்வேறு விதமான தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்த பொழுது, கந்தக் போர், அகல் யுத்தம் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் வரலாறுகளிலே, ஒரு நீண்ட குழியை தோண்டுகின்றார்கள். ஏறத்தாழ ஒரு 1.5 மாதம், 1 மாத காலம் அவர்கள் குழியை தோண்டி கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்து எதிரிகள் இந்த பக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆழமான அகழியை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த விஷயமெல்லாம் செய்து தெரிந்து கொண்ட யூதர்கள், பனு குறைலாவினுடைய யூதர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இராணுவ ரகசியங்கள் எல்லாம் எதிரிகளுடைய படையில் அவர்கள் சேர்ந்து விட்டு, ஏறத்தாழ ஒரு 10,000 நபர்கள், இங்கிருந்து யூத கூட்டத்தினுடைய 10,000 நபர்கள் அங்கு இணைந்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய வேண்டும், அநியாயம் செய்ய வேண்டும் என்று அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய உதவி மிகப்பெரியதல்லவா. அங்கிருந்து அவர்கள் 1 மாத காலம் அங்கிருந்து இங்கு வர முடியவில்லை. 1 மாத காலம் கிட்டத்தட்ட அங்கிருந்து அவர்கள் அம்பு எறியவும், இங்கிருந்து சஹாபாக்கள் அம்பு எறியவும், இப்படியே மாறி மாறி போர் நடைபெற்றது. ஆயுதங்களால் தாக்குதல் நடைபெற்றது. மாறி மாறி போர் நடைபெற இறுதி அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பலமான ஒரு காற்றை அல்லாஹு தஆலா அனுப்பி அங்கிருந்த எல்லா எதிரிகளையும், எல்லா முஷ்ரிக்கீன்களையும், எல்லா காஃபிர்களையும் அல்லாஹு தஆலா அழித்து கந்தக்கினுடைய அந்த அகல் யுத்தத்தை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கு சாதகமானதாக மாற்றி அமைக்கின்றார். இதெல்லாம் கூறுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலிருந்து இந்த யூதர்கள் மிகவும் கொடியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பின்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால், நல்லவர்கள் போன்று ஒரு பின்பத்தை ஏற்படுத்திவிட்டு கூடிருந்து குழி பறிப்பார்கள் அல்லவா, அது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த யூதர்கள். இன்று காசாவில் நடக்கக்கூடிய அந்த இனப்படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல்களும் இதேதான். ஹிட்லருடைய வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன், ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், கொடியவன் தான், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, லட்சக்கணக்கில் யூதர்களை அவன் அழிவை ஏற்படுத்துகின்றார். செல்ஃபுகளிலே அடைத்து உணவு தராமல் அவர்களை பட்டினி போட்டு அவர்களை மரணிக்க செய்கின்றான் ஹிட்லர். அவன் ஒரு செய்தி மேடையிலே கூறுகின்ற பொழுது கூறுகின்றான், யூதர்களை நான் ஏன் அழிக்கின்றேன் என்று கேட்டால், ஒரு சில யூதர்களை நான் விட்டு செல்லுகின்றேன்,
எல்லா யூதர்களையும் நான் அழிக்கவில்லை, சில யூதர்களை நான் விட்டு செல்லுகின்றேன். அவர்கள் எப்படி கொடியவர்கள், எப்படி மிக மோசமானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஹிட்லர் அன்று செய்தித்தாள்களிலே இன்டர்வியூ கொடுக்கின்றார். நாம் கண்கூடாக என்று பார்த்து கொண்டு இருக்கின்றோம். யூதர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாமல் பொதுவாக மனிதர்களுக்கு எப்பேற்பட்ட தீங்கு எல்லாம் ஏற்படுத்துகின்றார்கள். அப்பாவி மக்கள், அவர்களுக்கு சாதாரண அடிப்படையான மருத்துவம், உணவு, உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது. எல்லாத்திற்கும் எதிராக அவர்கள் அப்பாவி மக்கள் ஏறத்தாழ 22 மாதங்களாக அப்பாவி மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இரத்தங்கள் எல்லாம் கொதிக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது போன்றுதான், முஸ்லிம்களுக்கு சோதனைகள் அதிகமாக வரும். கியாமத்தினுடைய நெருக்கத்தில், உலக அழிவினுடைய அந்த நெருக்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமான சோதனைகள் அல்லாஹ் தஆலா வழங்குவார். ஸெய்த் பின் அதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்லுகின்றார்கள். சென்றுவிட்டு யூசுப் பின் ஹஜ்ஜாஜ் என்று கேள்விப்படக்கூடிய ஒரு கொடியவன், வரலாற்றில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். மிகவும் ஒரு கொடுங்கோலன், இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை முன்வைத்து ஸெய்த் பின் அதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று கூறுகின்றார், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மிக ஒரு கொடியவன், பல்வேறு விதமான சிக்கல்களையும் பல்வேறு விதமான துன்பங்களையும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, சபர் செய்யுங்கள், பொறுமை காருங்கள், காலம் செல்ல செல்ல உங்களுடைய சோதனைகள் அதிகரிக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கூறிய வார்த்தை நமக்கு இன்று நினைவு வருகின்றது. அன்றே அவர்கள் கூறிவிட்டார்கள், ஏறத்தாழ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் 1400 வருடங்களுக்கு முன்பு அன்றே அவர்கள் கூறிவிட்டார்கள், காலம் செல்ல செல்ல இஸ்லாமியர்களுக்கு அதிகமான சோதனைகள் அல்லாஹ் தஆலா வழங்குவான், நீங்கள் அதிலே பொறுமை காருங்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். யூதர்கள் சாதாரணவர்கள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபர்னுடைய வெற்றி, கைபர்னுடைய போரை வெற்றி கொண்டு விட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூத பெண்மணி ஒருவர் விருந்திற்காக அழைக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மத ரீதியாக வேறுபாடு இல்லாமல் அனைவரோடும் சமூக ஒற்றுமை பேணி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் பல்வேறு விதமான தொந்தரவுகள் கொடுத்தாலும் கூட அவர்களை வெறுக்காதவர்களாகவும் எதிர்க்காதவர்களாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த யூத பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தை ஏற்பாடு செய்து அந்த ஆட்டுக்கறியில விஷத்தை தடவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணவாக வைத்து விட்டார்கள். ஒரு சஹாபி பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உணவை உண்டு விட்டார்கள். மௌத்தாகி அந்த விஷம் தாக்கி அவர்கள் மரணித்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சிறிதளவு அந்த உணவை உண்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய அந்த முஅஜிஸா, அந்த ஏற்பாடு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த விஷம் எந்த ஒரு தாக்கத்தையும் உடலிலே ஏற்படுத்தவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வஃபாத்தினுடைய பாடத்தில் புகாரியினுடைய கிதாபில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வஃபாத்தினுடைய பாடத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, அந்த கைபர்னுடைய வெற்றிக்கு பிறகு யூத பெண்மணி ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உணவளித்தார்கள் அல்லவா, அந்த ஆட்டிறைச்சி, விஷம் தேய்க்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சியை உண்டதனுடைய வழி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற அதே வார்த்தை பதிவு செய்கின்றார்கள். கைபரிலே நான் அன்று உண்ட அந்த கரியினுடைய தாக்கம், விஷத்தினுடைய தாக்கம், நான் மரண படுக்கையிலே கடக்கின்ற பொழுது என்னுடைய குரல் வலைகளில் எல்லாம் அது நெருக்குகின்றது, மிகவும் வலியை ஏற்படுத்துகின்றது. அந்த விஷத்தினுடைய தாக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்தினுடைய நேரத்திலே பிரதிபலிக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தான். இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, புகாரினுடைய சஹீயான கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸுகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபர் சிஹர் செய்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பையும் அதில் இருக்கக்கூடிய முடியும் எடுத்துவிட்டு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து சூனியம் செய்து விடுகின்றார். இந்த விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி தெரிய வருகிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு செய்தது போன்ற ஒரு பின்பம், ஒரு மாயை அவர்களுக்கு ஏற்படும். இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கனவிலே காட்டுகின்றார். 2 மலக்குமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கூறுகின்றார்கள், என்னுடைய தலை மாட்டிலும் என்னுடைய காலுக்கு அருகிலும் 2 மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டு, இந்த நபருக்கு என்ன ஏற்பட்டது, இவருக்கு சூனியம் வைத்திருக்கின்றார்கள். யார் வைத்தார்? யூதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அந்த யூதன் சிஹர் வைத்திருக்கின்றான். எதிலே சிஹர் வைத்திருக்கின்றான்? பேரித்த மட்டைகளிலும் சில
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய சீப்பினுடைய சிக்கு முடிகளிலும் பயன்படுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சிஹிர் வைத்திருக்கின்றான். தர்வான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணற்றிலே அந்த சிஹிர் வைத்த அந்த மருந்தை அவன் முடித்து போட்டு அடியிலே வைத்திருக்கின்றான் என்று மலக்குமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவாக கனவிலே காட்டுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு அந்த மஜ்லிஸுகளை அந்த கிணறின் பக்கம் செல்லுகின்றார்கள். தர்வான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணறை பார்க்கின்ற பொழுது மருதாணியுடைய தண்ணியை நாம் கரைத்தால் எப்படி இரத்த கலரில் இருக்குமோ, எப்படி சிவந்த கலரில் இருக்குமோ, அதே போன்ற அந்த கிணத்தினுடைய தண்ணி இருந்தது. இது தெளிவான விஷயங்கள் எல்லாம் ஹதீஸிலே தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. இதை செய்தது யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் யூதன். ஒரு யூதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்றளவிலும் மக்களுக்கு அதிகமான இடைஞ்சல்களை தான் ஏற்படுத்துவார்கள். அதே வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை பேசுவார்கள். தஜ்ஜால் வருவதற்கு 3 வருடங்கள் முன்பு அதிகமான பஞ்சகாலம் ஏற்படும், உணவு பற்றாக்குறை ஏற்படும், உண்ணுவதற்காக உணவு இருக்காது. அப்போது சஹாபாக்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்றார்கள். அது ஒரு நீண்ட ஹதீஸ், நீண்ட பிரபலமான சம்பவம். நேரன்மை காரணமாக சிறிதாக சொல்லி முடித்து விடுகின்றேன். 3 வருட காலம் மிகவும் பஞ்சமாக இருக்கும், மழை பொழியாது, பூமியிலிருந்து விளைச்சல்கள் இருக்காது. அப்பொழுது மக்களுக்கு என்ன உணவாக இருக்கும் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹ்கள் தான், இந்த தல்பியாக்கள் தான் உங்களுடைய உணவாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பதில் உரைக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் கூறுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சமீப காலமாக அல்ல, ஏறத்தாழ 22 மாதங்களாக இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்து அழித்து கொண்டிருக்கின்றார்கள் காசாவில். அப்பாவி மக்கள், அவர்கள் போர் செய்யவில்லை. அப்படிப்பட்ட நபர்களை காரணம் இல்லாமல் யூதர்கள் கொள்ளுகின்றார்கள். அவர்களோடு இணைந்து கொண்டு அமெரிக்காவும் இணைந்து கொண்டு அவர்களோடு இந்த திட்டத்தை சூழ்ச்சியில் ஈடுபடுகின்றார்கள். அமெரிக்காவை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய மெஜாரிட்டி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிறிஸ்டின்கள் தான் அவர்கள் அதிகமாக. கிறிஸ்டியானிட்டி பொறுத்தவரை அதனுடைய வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜீசஸை கொலை செய்ததும் ஒரு யூதன் தான். யூதர்கள் கொலை செய்து அவர்களை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த வரலாறு எல்லாம் கிறிஸ்டியானிட்டியினுடைய பைபிளுடைய அந்த புத்தகங்களிலே தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய அந்த சூழ்ச்சி எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், தங்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கடவுளை, ஜீசஸை கொன்ற இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களோடு கைகோர்த்து கொண்டு இஸ்லாமியர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மிகவும் வேடிக்கையான விஷயம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எல்லாம் சொல்ல வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஜமாத்துல் உலமா சார்பாக இன்ஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களுடைய ஒரு வரலாறுனுடைய ஒரு குறிப்பு, பிர் மௌனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், அபூபரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு பழங்குடியின மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுக்கு தாவத் பணி செய்வதற்காக சில சஹாபாக்களை, சில ஹாஃபில்மார்களை எங்களோடு அனுப்புங்கள் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்புவதற்கு ஒரு தயக்கம் ஏற்படுகின்றது. காரணம், அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் குறைவாக இருக்கின்றது. பிறகு அந்த நபர், அபூபரா என்று சொல்லப்படக்கூடிய நபர், நான் அவர்களுடைய பாதுகாப்பினுடைய விஷயத்தில் உறுதி தருகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உறுதி தருகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ ஒரு 70 ஹாஃபில்கள், குர்ஆனை அதிகமாக தெளிவாக அறிந்த விரிவுரையாளரான 70 சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். இந்த 4 கூட்டம் ஏறத்தாழ ஒரு 1500 நபர்கள், சஹாபாக்கள் வந்து அந்த டென்ட் போட்டு அந்த இடத்துல தங்கி இருக்கிற அந்த இடத்துல குறிவைத்து 70 சஹாபாக்களையும் 70 ஹாஃபில்களையும் படுகொலை செய்தார்கள். இந்த விஷயம் அங்கிருந்து ஒருவர் உயிர் பிழைத்து தப்பித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து மதீனாவில் அந்த செய்தி வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்து 1 மாத காலமாக குனூத்தே நாசிலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா, ஃபஜ்ர் தொழுகையில் ருக்கூவில் 2வது ரக்காத்தில் ருக்கூவில் இருந்து எழுந்த பிறகு, அல்லாஹ் மஹ்தினா ஃபீமன் ஹதைத் வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் என்று தொடரக்கூடிய அந்த குனூத்தே நாசிலாவை ஓதினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். எல்லா விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி ஜமாத்துல் உலமா சார்பாக ஒரு வழிமுறையை வழிகாட்டி இருக்கின்றார்கள். ரபியுல் ஆஹிரனுடைய 1வது பிறையில் இருந்து தொடங்கி இன்ஷா அல்லாஹ் 1 மாத காலம் நாம் தொழக்கூடிய மஸ்ஜிதுகளில் ஃபஜ்ர் தொழுகையில் 2வது ரக்காத் ருக்கூவில் இருந்து எழுந்த பிறகு
இமாம் அவர்கள் அல்லாஹ் ஹதினா ஃபீமன் ஹாஃபைத் என்று ஓதுவார்கள். பின்னால் பின்பற்றி தொழக்கூடிய நபர்கள் எந்த ஒரு அதிகப்படியான தக்பீர் கூறாமல், எந்த ஒரு விஷயங்களும் கூறாமல், இமாம் அவர்கள் ஓத ஓத அதற்கு மெதுவாக நாம் தொழுகையில் ஆமீன் சொல்வது போன்று மெதுவாக ஆமீன் ஆமீன் என்று கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. நிறைய பள்ளிகளிலே நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் நாளையிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்வோம். இங்கிருந்து நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நாம் கேள்வி கேட்டிருந்தால் எந்த ஒரு விஷயம் நாம் செய்ய முடியாது. அவர்களுக்காக அதிகமாக நாம் நம்முடைய தொழுகையில் குனூத்தே நாசிலாவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஃபஜ்ர் தொழுகை என்று குறிப்பிட்டு கூறி இருக்கின்றார்கள். தனியாக தொழக்கூடிய நபர்கள் தங்களுடைய அனைத்து தொழுகையிலும் இதே வழிமுறைகளை பின்பற்றி தொழுதாலும் அதற்கான நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அனைத்து மக்களையும் இனப்படுகொலை செய்யக்கூடிய இந்த இஸ்ரேலிய யூதர்கள் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக அழித்தொழிப்பானாக. அங்கு அப்பாவி மக்கள், இன்னலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அல்லாஹ் தஆலா மிக விரைவில் விடுதலைப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.